ஃப்ரைடே மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேன். இன்னைக்கு ஹேம்ஷியும் ஹஸ்பண்டும் வந்துட்டு 8 o'clock ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவாங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சு சமையல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுலாம் அப்படின்ட்டு ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுக்காக எல்லாமே வந்துட்டு ட்ரெடிஷனல் ஃபுட்டு தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 7 o'clock சாமிக்கு படையல் போட்டாதான் 8 o'clock ரெண்டு பேருமே நான் வந்துட்டு ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்ப முடியும். ஒரு சின்ன டவுட் இருந்தது, எல்லாமே அந்த டைம்குள்ள பண்ண முடியுமா அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் முன்னாடியே எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணனால எனக்கு மார்னிங் சீக்கிரமா சாமி கும்பிடுறதுக்கு ஈஸி ஆயிடுச்சு. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள சைட் பை சைட் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். நல்ல ஒரு ஆஃப்டர்நூன் டைம், செம்ம வெயில் அடிச்சிட்டு இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா செம்ம காத்து கூட. டைம் பார்த்தா 1 o'clock. என்னடா இவ்வளவு காத்து வீசுதுன்னு பார்த்தா ஆடி மாசம் காத்து எப்படி வீசுதுன்னு பாருங்க. ஈவினிங் டைம் ஹேம்ஷி ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா மொட்டை மாடியில கொஞ்சம் நேரம் அவளை உட்கார வச்சு படிக்க வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் இந்த தேங்காய் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இதெல்லாம் சாப்பிட்டு பல வருஷம் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 15 years மினிமம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிஸ்கெட். பட் ஹேம்ஷி கிட்ட அந்த பிஸ்கெட்லாம் கொடுத்தா அவளோட ரியாக்ஷன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஈவினிங் சும்மா வெளில போனோம், அப்படியே தையல பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு.